அதனால் அந்த ஜாதி பத்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாதாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ் பவுடர். ஆமாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நல்லா இருந்ததா? ஓகே. இனிமேல் கொதிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு பொங்கி வரும்போது 5 மினிட்ஸ் கொதிச்சாலே வந்து போதும். இல்லை ராகி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலி இப்போ மார்னிங்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட் ஃபுட்டுலேருந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் தேவையான பொருள் எல்லாமே எடுத்திருக்கேன். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ராகி பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் இது முந்திரி, பாதாம், இது ஜாதி பத்திரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ லைட்டாக எடுத்தாலே நல்ல வாசனை இருக்கும். அதனால் அந்த ஜாதி பத்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாதாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ் பவுடர். ஸோ வீட்டில் ஹோம்மேடாக ரெடி பண்ணுறது பன்னீர் ரோஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து நிழலில் காய வச்சு பொடிச்ச பவுடர். ஆக்சுவலாக நான் டீயில் அண்ட் வந்து ஃபேஸ் பேக்கு அண்ட் வெறும் ரோஸ் டீலாம் போடுவேன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் நான். அண்ட் இந்த மாதிரி நம்ம ராகி மால்ட்டோ சம்திங் ஏதாவது ஸ்மூதி பண்ணும்போது ஆட் பண்ணால் அடிஷ்னலாக அந்த ரோஸோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் இது நாட்டு சக்கரை. இது பார்த்திங்கன்னா வெறும் சாக்லேட். ஸோ கோகோ பவுடர் இருந்தால் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதில் சென்டரில் பால் வந்து எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்றதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே நல்லா வந்து சின்னதாக பொடிச்சு எடுத்துக்கலாம். ராகி பவுட்ரு வந்து பச்சையாக நம்ம சேர்க்காமல் லைட்டாக வாசனை ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு, நமக்கு ஒரு கப்பு குட்டி கப்புன்றதுனால சும்மா அந்த தாளிப்பு கரண்டி போதும். நம்ம இதிலே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம், முந்திரி, ஜாதி பத்திரி மூணையும் ஃப்ரை பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணோம்னா நமக்கு ஈவனாக வரும். கொதிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு பொங்கி வரும்போது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாலே வந்து போதும். ஏன்னா ராகியும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். அண்ட் நட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிட்டதுனால கொஞ்ச நேரம் கொதிச்சாலே வந்து போதும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு பால் கலந்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு குட்டி கப்பில் ஒரு கப் அளவு தான் போட்டோம். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே எவ்வளோ நம்மளால் பால் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். ஸோ நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி ஓகே எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக நார்மலாக இருக்கணும் அப்படின்னு அப்படியே அந்த ராகி மால்ட் மாதிரி இருக்கணும், கஞ்சி மாதிரி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ராகி மால்ட் வந்து ரெடி. அவ்வளோ ஹெல்திங்க. மார்னிங் வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் நீங்கள் டீ காஃபி வந்து குடிக்கிறீங்க, அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா கூட ஸோ இந்த மாதிரி அந்த மால்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு மிக்சரில் ஒரு பொடிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, நம்ம எல்லாமே சேர்த்து. ஸோ அந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து ராகி வாங்கி வாஷ் பண்ணலாம் லேட்டாக இருக்குன்னா ராகி மாவாகவே வாங்கி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதோட அடிஷ்னலாக கொஞ்சம் இந்த மாதிரி பாதாம், முந்திரி, ரோஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணி நல்லா பொடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம்.
ராகி மால்ட் எப்படி இருந்தது அப்படி சொல்லிடுங்க. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா இருந்ததா? ஓகே. இனிமேல் நம்ம ரெடி பண்ணுவோம், பட் சாக்லேட்டு எக்ஸ்ட்ராலாம் போட்டு ரெடி பண்ணதில்ல. இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்ததுல்ல? ஜாதி பத்திரி போட்டிருக்கேன். ஆமாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சூப்பராக இருந்தது, குடிக்க நல்லா இருந்ததா? ஓகே. இனிமேல் ராகி மால்ட் நம்ம கடையில் வாங்கி தான் குடிச்சிருக்கோம். இது ஒரு மாதிரி வித்தியாசமாக டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அது அப்படியே பொடியாக ரெடி பண்ணி வச்சுட்டா அப்பப்போ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். இது வந்து நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் எபிசோடு ஆக்சுவலாக. இந்த மாதிரி நம்ம விளாக் போடும்போது ஒவ்வொரு டயட் ரெசிபியாக போடலாம். உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? சரி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து ஹெல்த்தியும் கூட. ஸோ 100% வந்து ஹெல்தி. நீங்கள் யாராவது ஒரு டயட்டில் இருக்கீங்க அண்ட் வந்து பர்ஃபெக்டாக நம்ம வெயிட்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்தி அண்ட் டேஸ்டியான டயட் ஃபுட்டு வந்து அவங்களோட நிறைய வ்ளாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபி. ஓகே ஃபைன், ரொம்ப ஈஸி தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான். இது வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் கட் பண்ணி. இது மிக்ஸி ஜாரில் தண்ணி வந்து எவ்வளோ கம்மியாக சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி ஓரளவுக்கு சேர்த்து அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த தேங்காய் பாலை இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் இந்த சிலிக்கான் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஐஸ் க்யூப் ட்ரே நீங்கள் இப்படி மடக்குனீங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கினா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அடிஷ்னலாக எதுவுமே ஆட் பண்ணல. இது நீங்கள் ஃப்ரீசரில் நைட்டு வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஐஸ் க்யூப் மாதிரியே இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லை வந்து ஜிப்லாக் கவர்லேயே போட்டு ஃப்ரீசர்லேயே வந்து வச்சிடலாம். நமக்கு வேணுங்கும் போது அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஐ மீன் ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். நான் சொல்லுமா ஸ்மூதி பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டி பர்பஸாக பார்த்திங்கன்னா அந்த கோகோனட் மில்க் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கோகோனட் மில்க் நம்ம தினமும் அதை அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நான் ரீசன்ட் டேஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதையும் உள்ள வச்சாச்சு. ஸோ அந்த வேலையும் வந்து முடிஞ்சுது. அந்த க்யூப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், அதனால தான் நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அம்மாவோட ஸ்டைலில். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குழம்பு ரெசிபி தான், பட் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை பயிறு நூட்கோல் வந்து ஒரு சாம்பார் குழம்பு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பருப்புக்கு பதிலாக ஃபுல்லாக பச்சை பயிறு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஊற வைக்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா வேணாங்க. குக்கரில் வந்து கீழே ரைஸு, அதுக்கு மேலே தான் நான் தண்ணி சேர்த்து பச்சை பயிறு வச்சுருந்தேன். ஸோ அந்த பருப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இல்லை நீங்கள் தனியாக கூட குக்கரில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கீழே இருக்கிறது நூட்கோல் வந்து எடுத்திருக்கேன். இது நீங்கள் தனியாக வேக வச்சாலும் நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா வேகும். இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கும். அந்த தண்ணியோடையே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ முக்கியமான பொருள் வந்து பச்சை பயிறு அண்ட் வந்து நூட்கோல் எடுத்திருக்கேன். இங்கே வந்து அந்த நூட்கோலுக்கு பதிலாக முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வாசனையான காய் ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். போடுங்க. இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு. நல்லா வந்து காரமாக சாப்பிடுவோம் அப்படின்னா 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு 2லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அம்மா வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ சாம்பார் பொடி சேர்த்துட்டு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாசிப்பருப்பு அண்ட் வந்து வேக வச்சு நூட்கோல் வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. அதனால் காய் வந்து நீங்கள் இதோட ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. இது நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அந்த காயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணியோடையே அதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம்.
இதோட வந்து நம்ம பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து கொஞ்சம் முழுசாக இருக்குது, நீங்கள் சாப்பிடும்போது இப்படி இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு சாம்பார் மாதிரியே அந்த பருப்புலாம் பெருசாக தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கரண்டியால் கொஞ்சம் மத்தாலையோ மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி அதுலேயும் வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கலந்து நம்ம குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேல் பொடி வந்து சேர்க்க போகிறோம். இந்த மேல் பொடி நிறைய வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருப்பேன், இதில் என்னென்ன வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க குழம்பு. ஸோ இந்த ஒரே மாதிரி நம்ம வந்து இப்போ சாம்பார் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து துவரம் பருப்பு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி பருப்பு போட்டு கூட ரெடி பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மேல் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்படியும் விட்டுடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு கலந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக அரிசி மாவு மாதிரி இருக்கும். எல்லாமே மாவு எடுத்து உள்ளே வைக்கலாம். ஃபைனலாக குழம்பு இறக்குனதும் அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இல்லை முள்ளங்கி அண்ட் வந்து முருங்கைக்காய் இந்த மாதிரி காயெலாம் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு சப்ஸ்கிரைபருக்காக. ஒரு கிட்டத்தட்ட 4-5 விலாகுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்கார்ஃப் வந்து கட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த டுட்டோரியல் மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அது மென்ஸுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து லேடிஸ்க்கு மென்ஸ்க்குன்னு தனியெல்லாம் தெரியாதுங்க. நான் எப்படி வந்து பண்ணுவேனோ அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு கூட மேலே ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஈஸியான ஒரு வே தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மெயின் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். பியூர் காட்டன் வந்து எடுத்துக்கணுங்க. சில பேர் ரொம்ப மெல்லிசான கிளாத் போட்டிருப்பாங்க, இல்லைனா வந்து சாஃப்டாக இருக்காது. அந்த மாதிரி தான் நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அண்ட் ரொம்ப பெருசாக இருந்தாலும் சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் ஸ்கார்ஃப் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் வந்து மேலே இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து கீழே கட்டுறது நான் 2 லேயராக வந்து கட்டுறேன். ஸோ தலையில் ஹெல்மெட் போடுவோன்றதுனால நான் மேலே 2 லேயர் கொடுக்கல, கீழே மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு நாட் போட்டால் முடிச்சு போட்டாலே போதும். ஸோ காட்டன் கிளாத் அப்படின்றதுனால ஈஸியாக வந்து கழண்டு வராது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்ச இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்படி தான் வந்து ட்ரை பண்ணுவேன். எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நான் நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால் நான் அது வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு மேலே ஹெல்மெட் போட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ வெளியில் போகும்போது. ஃபைன், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.